சரி, இந்த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்ஸை வந்து பேஸ் பண்ணி மேமல்ஸை வந்து 2 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் அ சீசனல் ப்ரீடர்ஸ், அனதர் ஒன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். சரி, சீசனல் ப்ரீடர்ஸ்னால் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். த மேமல்ஸ் எக்ஸிபிட்டிங் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்ஸ் ஒன்லி டியூரிங் எ ஃபேவரபிள் சீசன். ஒரு குறிப்பிட்ட ஃபேவரபிளான சீசன் அப்போ மட்டும்தான் இந்த மேமல்ஸோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இதை நம்ம சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வருஷம் முழுக்க இதனால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஒன்லி ஒரு குறிப்பிட்ட சீசன் அப்போ மட்டும்தான் வந்து இந்த சீசனல் ப்ரீடர்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். அடுத்து கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். தே ஆர் ரீப்ரொடக்டிவ்லி ஆக்டிவ் த்ரூ அவுட் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அதோடைய ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் வரைக்கும் அந்த வருஷம் முழுக்க அதனால் வந்து ரீப்ரொடக்ஷனை வந்து பண்ண முடியும். அதை நம்ம கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம மேமல்ஸை வந்து 2 டைப்ஸாக வந்து பிரித்தோம். ஒன் இஸ் அ நான் ப்ரைமேட். ஓகேங்களா, நான் ப்ரைமேட். அனதர் ஒன் இஸ் அ ப்ரைமேட். இந்த நான் ப்ரைமேட்டில் வந்து ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் வந்து நடக்கும். அதை நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம், ஈஸ்ட்ரஸ் சைக்கிள். அடுத்து வந்து ப்ரைமேட்டில் வந்து மென்சுரல் சைக்கிள் வந்து நடக்கும், மென்சுரல் சைக்கிள். சரிங்களா, இப்போ வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் சீசனல் ப்ரீடர்ஸ், கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து மென்சுரல் சைக்கிள் வந்து 28 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து நடக்கும். ஓகேங்களா, 28 நாளைக்கு ஒரு டைம் வந்து நடக்கும். அதே மாதிரி வருஷம் முழுக்கவும் வந்து நடக்கும். இப்போ ஃபீமேலில் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மந்தில் மட்டும் வந்து அந்த மென்சுரல் சைக்கிள் நடக்காமல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு 28 டேஸ்க்கு ஒரு டைமும் வந்து கண்டினியூஸாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ அவங்க வந்து வருஷம் முழுக்க வந்து ரீப்ரொடக்டிவ்லி ஆக்டிவாக வந்து இருக்காங்க. அப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே வந்து கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ்க்கு கீழே தான் வரும். சரிங்களா, ஏன்னா இந்த ஆர்கானிசம் எல்லாமே என்ன, தே ஆர் ரீப்ரொடக்டிவ்லி ஆக்டிவ் த்ரூ அவுட் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். வருஷம் முழுக்காவோ இல்லை அது ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி எவ்வளோ நாள் இருக்கோ அது வரைக்கும் வந்து என்ன பண்ணும், ரீப்ரொடக்டிவ்லி ஆக்டிவாக வந்து இருக்கும். அதை நம்ம கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் இருக்கக்கூடிய அனிமல்ஸே வந்து நம்ம 3 டைப்ஸாக வந்து பிரித்தோம். ஒன்று மோனோ ஈஸ்டஸ், ரெண்டாவது பாலி ஈஸ்டஸ், மூணாவது சீசனல் பாலி ஈஸ்டஸ். இப்போ மோனோ ஈஸ்டஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து வருஷத்தில் வந்து ஏதாவது ஒரே ஒரு மந்த்தை மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். ஃபீமேல் வந்து ரீப்ரொடக்டிவ்லி ஆக்டிவாக வந்து இருக்கும். அப்போ மோனோ ஈஸ்டஸ் அனிமல்ஸ் எல்லாமே வந்து எங்கே வரும், இந்த சீசனல் ப்ரீடர்ஸ்க்கு கீழே தான் வரும். சரிங்களா, த மேமல்ஸ் எக்ஸிபிட்டிங் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் ஒன்லி டியூரிங் எ ஃபேவரபிள் சீசன். அப்போ இந்த மோனோ ஈஸ்டஸால் வருஷம் முழுக்க ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மந்த்து மட்டும்தான் அதனால் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இது வந்து சீசனல் ப்ரீடர்ஸ். அடுத்து வந்து பாலி ஈஸ்டஸ். இந்த பாலி ஈஸ்டஸ் அப்படின்ற இந்த அனிமல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், வருஷம் முழுக்க ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணும், ஈஸ்டஸ் சைக்கிள் வந்து அதோடைய பாடியில் வந்து நடக்கும். அப்போ வருஷம் முழுக்க இதனால் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியறதால இந்த பாலிஈஸ்டர் அனிமல்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ்க்கு கீழே வரும். சரிங்களா, அதுக்கடுத்து சீசனல் பாலிஈஸ்டர்ஸ். இந்த சீசனல் பாலிஈஸ்டர்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் மந்த் ஆர் இயர், ஒரு சீசன், ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் வந்து அந்த ஈஸ்டர் சைக்கிள் வந்து நடக்கும். ஸோ அப்போ இதுவும் வந்து எது கீழே வரும், இந்த சீசனல் பாலிஈஸ்டருக்கு சீசனல் ப்ரீடர்ஸ்க்கு கீழே வரும். சரிங்களா, அப்போ சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்றது எதெல்லாம் சீசனல் ப்ரீடர்ஸ், மோனோ ஈஸ்டர்ஸ், சீசனல் பாலிஈஸ்டர்ஸ். இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து சீசனல் ப்ரீடர்ஸ். கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படின்றவங்க யார், மென்சுரல் சைக்கிள் அண்டு பாலிஈஸ்டர் சைக்கிள். இந்த சைக்கிள் நடக்கக்கூடிய ஆர்கானிசத்தை நம்ம கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அனிமல்ஸில் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸில் என்னென்ன மாதிரியான சைக்கிளிக் சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆர்கானிசத்தில் செனசன்ஸ், அதாவது ஓல்டேஜ், அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன். அந்த ஆர்கானிசத்தோட லைஃப் ஸ்பேனில் இது ஒரு லாஸ்ட் ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ எண்ட் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்கானிசத்தால் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியாது ஓல்டேஜ் டைமில். ஓகேங்களா, அந்த மாதிரியான சமயத்தில் அந்த ஆர்கானிசத்தில் வந்து என்ன நடக்கும், கன்காமினேட்டட் சேஞ்சஸ் வந்து நடக்கும். அது என்ன கன்காமினேட்டட் சேஞ்சஸ் அப்படின்றது, அந்த ஆர்கானிசத்தில் வந்து ஏஜ் ஆகும்போது ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஃபேஸ் வந்து அந்த விரிங்கிள் வர்றது, ஹேர் கலர் மாறுறது, அவங்களால சரியாக வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இதெல்லாமே வந்து கன்காமினேட்டட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வயசானவங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வருது இல்லையா, அதுதான் கன்காமினேட்டட் சேஞ்சஸ். அது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய பாடியில் மெட்டபாலிசம்லாம் வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அதை வந்து சரியாக வந்து செரிக்காமல் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த செனசன் ஸ்டேஜை வந்து முடிச்சதுக்கப்புறம் அல்டிமேட்டாக வந்து அந்த ஆர்கானிசம் வந்து டெத் ஆகிடும். சரிங்களா, அண்ட் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இந்த சைக்கிளிக் சேஞ்சஸ் வந்து நடக்குது, லைஃப் சைக்கிளான இந்த செனசன்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸு, ஜுவைனல் ஃபேஸு, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா
ஹார்மோன்ஸ் தான் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அப்போ இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹார்மோன் காசஸ் த டிரான்சிஷன் பிட்வீன் ஜுவைனல், ரீப்ரொடக்டிவ், செனசன்ட் ஃபேஸ் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நான் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை வந்து அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா பிகாஸ் அதுக்கு வந்து ஹார்மோன்ஸ் தான் வந்து காரணம். ஸோ அப்போ இந்த ஹார்மோன்ஸ் தான் வந்து ஜுவைனல், ரீப்ரொடக்டிவ், செனசன்ட் ஃபேஸை வந்து அந்த டிட்டர்மைன் பண்ணுறதே வந்து ஹார்மோன்ஸ் தான். பாடியில் வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் அதுக்கு காரணம். சரிங்களா? அப்போ லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆர்கானிசம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்கானிசம் வந்து மொத்தம் 3 ஃபேஸஸ் இருக்குது. ஜுவைனல் ஃபேஸு, ரீப்ரொடக்டிவ் ஃபேஸு, செனசன்ட் ஃபேஸ். இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி அதோடைய ஸ்டேஜஸ் வந்து ஒவ்வொன்றத்தையும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம்.